மக்களே ஒட்டகம் பாருங்க, பார்த்தாலே பயமாகுதுமா. பெயருக்கு வந்து கிளம்பிட்டோம். கேமரா ரொம்ப டல்லாக இருக்குது, இருட்டாயிடுச்சு இல்லையா, அதனால துடைக்கணுமா. புனித மரியாதை பரிந்துரையால் பகைவர் அனைவரும் தருளும். நீங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக ப்ரேயெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ அனீஷ் பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட்டு கேட்டான். ஸோ அதனால் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கடைக்கு அப்படின்னு அப்படியே ஒரு வந்து சர்ச் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா பீச் போகிற வழி சூப்பராக இருக்குது பாருங்க. நியூஸ் பாப்பாங்க என்ன வாங்குறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது. எல்லாம் செம்ம ரேட் சொல்கிறாங்க. டூரிஸ்ட் இடம்னால ரேட்டு தான். வாங்கிட்டு போலன்னா ஒரே அழன்னு அழுவான். எதனா சாப்பிடணும் போல இருக்குது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஐஸ் வாங்கி சாப்பிட்றேன். கடலில் குளிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? வீடியோவே போட்டுட்டாங்க. வேளாங்கண்ணி கடலில் குளிக்கக்கூடாதான், விஷங்கள் பாம்பும் விஷம் மீன்கள் இருக்குதான், எல்லாம் வந்து இறந்துடுறாங்களாம். அதனால் வீடியோ வெளியாகிடுச்சு. அதை நாங்கள் பார்த்தோம். அதை மூலிமா உங்களுக்கு சொல்கிறோம். நாங்களும் போல விளையாடல, ஓரமாக தான் நின்றுருக்கோம். எல்லோரும் பாருங்கள், வெறும் வந்து கால் மட்டும்தான் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க? நான் குளிக்க மாட்டேன்ப்பா. நான் சும்மாவே வந்து ஈரப்பட்டாலே எனக்கு குளிரும். குளிக்கணும் நினச்சா ஃபுல்லாக நனைஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு குளிக்க கூடாது. தண்ணியில் வந்து குளிக்கிற மாதிரியா? ஆமாம். ஏதாவது சாப்பிட்லாமா வாங்கி? தீனிலே இரு மக்களே. நானே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன், செம்மையாக இருந்தது. ஆனால் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி வயிறெல்லாம் கொலன்னு ஆகி போயிடுச்சு. அதனால் வந்து சூப்பராக ஒரு ரூம் கிடச்சது, ஏசி ரூமு போட்டோம். ஜம்முன்னு மாதாமாவை கும்பிடணும். சின்ன ஒரு தப்பான எப்படி சொல்கிறது, ஒரு செய்திகள் சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துக்கணும், அது சரி பண்ணிக்கோங்க. மாதாமான வந்து சாரி கேட்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாரியெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் என்ன கேட்டீங்க? சாரி கேட்டீங்களா? ஏஞ்சி காலையிலேயும் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம எடுத்த ரூம். போதும், நம்ம 2 பேர் தானே. பார்த்தீங்கன்னாக்கா சரியான மழை. சென்னையில் தான் மழை, வரும்போது தான் மழை நினச்சோம். இல்லை, இங்கேயுமே பார்த்திங்கன்னா செம்ம மழை. ஸோ நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு மாதாமாவை போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். மழை பார்த்திங்கன்னா இப்போ தான் விட்டுருக்குது. சரியான மழை, பயமாகுது. போகிறதுக்குள்ளே அதிகமாக வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நமக்கு பஸ்ஸாக ட்ரெயினான்னு தெரியல. படுத்துகிட்டே போகிற மாதிரி பஸ்ஸு பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வீவா அண்ணன் என்ன பண்ண போகிறேன், வீவா வந்து ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஐயோ பயமாக இருக்குது. ஆனால் செம்ம மழைங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவராக மழை வந்து பயங்கரமாக இங்கே விடிகாத்தாலேருந்து வந்து போயிட்டுருக்குது மழை. இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே சுமாராக நின்று இருக்குது. போயிட்டு இப்போ மாதாமாவை வந்து வணங்கிட்டு
குழந்தைக்கு தேவையானதும் கொஞ்சம் கடைக்கு தேவையானது வாங்க வேண்டியது இருக்குதுங்க. வாங்கிட்டு கடைக்கு தேவையானது எங்கெங்கன்னா வாங்குவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சூப்பராக ஒரு மாதம்மா வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதை வாங்கிட்டு கிளம்பிடுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ என்னால் வந்து எடுக்கவே முடியல, கஷ்டமாகிடுச்சு. மழை வேறையா, சொல்கிறவங்களுக்கும் எந்த பொருளும் வாங்கி கொடுக்கறதுக்கு முடியல. போயிட்டு மழையில் என்ன பண்ணுறது, நம்ம சேஃபாக போகிறது நம்ம ஒரு இதுவாக இருக்குது. இந்த பக்கம் காமிக்கிறோம். போன வாட்டி வரும்போது இந்த ரூம் ரெகுலராக நாங்கள் இருக்கிறது இந்த ரூம் எல்லாம் வந்து எடுப்போம். இப்போ ரெகுலராக நம்ம இந்த ரூமுக்கு தான் வரும். ஸோ ரொம்ப சேஃபு. வேளாங்கண்ணி வந்த உடனே கோயிலுக்கு பேக் சைடு அது உள்ளே வந்துருக்கோம். நம்ம ரொம்ப சேஃபும், ரூமும் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நான் போயிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே ட்ரெஸ்ஸில் வந்து ரெடி ஆகிட்டோம். இதே ட்ரெஸ்ஸை அவர் மாற்றிட்டாரு, நான் மாற்றலை. ஏன்னா மழை பெஞ்சுது இல்லையா, மறுபடியும் வந்து நாஸ்தி ஆகும். அதனால் நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸை இப்போ போட்டுட்டேன், வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போய் லைட்டாக சர்ச்சு பார்த்துட்டு, ஸோ மாதாம்மா வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஒரு டிஃபன் சூப்பராக சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். சரிங்களா? வாங்க போகலாம் போகலாம். மக்களே, வீவு செம்மையாக இருக்குதுல்ல. வந்துட்டோம் நம்ம சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு. அவ்வளோதான், இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். மாதாம்மா வந்து அடுத்த வாரத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து செய்ய போகிறாங்க. நம்ம நல்லா மனசார வேண்டிட்டு போனோன்னா மனசார செய்வாங்க. இல்லைன்றது இருக்காமல் இருக்குதுன்றது வந்து கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக தருவாங்க. உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன், உங்களுக்கு உடம்புக்கு அசதியோ, இல்லை ரொம்ப உடம்பு முடியலையோ, இல்லை ரொம்ப கஷ்டமோ, இல்லை எதில் லாஸ் ஆகிருக்கிறீங்களோ, கண்டிப்பாக வந்து இவங்களாண்ட கேளுங்க. மாதாம்மா கண்டிப்பாக நிறைவேறுவாங்க. முழு மனதோடு கேட்டால், உண்மையாக கேட்டால் செய்வாங்க. கண்டிப்பாக. எத்தனையோ பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. நறுக்க முடியாத சிறுவனுக்கு பால் குடத்தை கொடுத்து நடுக்க வச்சு காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதங்கள், ஆச்சரியங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. தீர்த்தம் வாங்கிறதுக்கே இவ்வளோ தூரம் நம்ம நடந்து உள்ளே வந்துட்டோம் மாதாம்மாண்ட. கண்டிப்பாக தீர்த்தம் இந்த இடத்துல தான் விற்கும். ஜப எண்ணெய் தீர்த்தம்லாம் வெளியில் சர்ச் பக்கம் வச்சு வாங்கிச்சு உடம்பே முடியல. ஸோ இருந்தாலும் மாதாம்மா வந்து பலம் கொடுத்தாங்க அவ்வளோ தூரம் நடந்து வரத்துக்கு. பார்த்திங்களா, அது தெரியுதுங்களா? அங்கேருந்து நம்ம நடந்து வரணும். மக்களே, ஜம்முன்னு ஏசி பஸ்ஸில் வந்துட்டோம். இவருக்கு வந்து வெள்ளக்காரதோட வெயில் ரொம்ப படுதா, அதனால் வந்து என் அனுமதி இல்லாமல் கேட்காம கொள்ளாமல் போயிட்டு பஸ் டிக்கெட் வந்து கம்மி தான், ஏறலன்னு சொல்லிட்டு ஏறினார். இப்போ பார்த்தா அதிகமாக. நான்லாம் காசு தர மாட்டேன், நீ தான் டிக்கெட் எடுக்க மாட்டேன். இதனா கஷ்டமாகுது, நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். வந்து ஏசி பஸ் வேணுமா, குழு 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 குழுன்னு எடுக்கிறதுக்கு. காற்று பாருங்க, ஜம்முன்னு வந்து ஏசி. எங்கள் அப்பா அங்கே வளர்த்துக்கிறாரு, ஏசிலே வச்சா. எங்கள் அப்பா ஏசிலாம் இல்லைப்பா, நாங்கள் நான் ஏசி தான். எங்கள் வீடு ஏசி இல்லைன்னா கூட நான் ஏசி இருந்தால் கூட குழு குழுன்னு இருப்பேன். நாங்கள் போகிற இடம்லாம், எங்கள் அம்மா வீடு பார்க்குற இடம்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க, சில்லுன்னு இருக்கும். இப்போ கூட எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்க ஏசியே தேவையில்ல, சில்லுன்னு இருக்கும் எங்கள் அம்மா வீடு. எங்கள் அப்பா வீடு, உங்கள் அப்பா வீடுப்பா ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் செம்மையாக. மேலே கீழே கீழே உங்கள் அப்பா வீடு நல்லா இருக்கும். மேலே கட்டினாரு பற்றியா, அந்த டெரஸில் வந்து இருக்கவே முடியாது. ஆம்லேட்டும் சாப்பாடும் வந்து வச்சாக்கா நல்லா கொச்சி வந்து சுறுசுறாக வந்து ஒரு தண்ணி வந்து தாகத்துக்கு குடிக்க முடியாது, ஹீட்டாக ஆயிரும். ஆனால் வந்து அந்த இது போட்டால் நல்லா சரியாயிரும். போட்டுருவோம். ஆமாம், சரியாயிரும். கடவுள் அவருக்கு கொடுத்தாருன்னா அவர் செய்ய போகிறாரு. அவரும் என்ன பண்ணுவார், கஷ்டப்படுறாருல பாவம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிடுறேன். பாய் பாய்.